சிபிஐ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம அனுமதிக்க மாட்டோம் ஒரு சட்டம் நம்ம வந்து போட்டிருக்கோம். என்ன சிபிஐ என்கொயரிக்கு வந்து தமிழக அரசு வந்து ஏற்கனவே வந்து தடை விதிச்சு பர்மிஷன் கேட்டு தான் வரணும்னு வந்து ஒரு நடவடிக்கை. உயர்நீதிமன்றம் சொல்லிய பொழுது அதுக்கு வந்து நம்ம தடையெல்லாம் கேட்க முடியாது. உயர்நீதிமன்றம் இல்லாமல் வந்து ஒருத்தர் விசாரணைக்கு வர்ற போது நம்ம சட்டப்படி தடை தாருங்கள், தடை இருக்குது, எங்கள்கிட்ட அனுமதி கேட்டு வாருங்கள்னு சொல்லுவோம். இப்போ அவங்க உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காண்பித்து விட்டு வருகிற பொழுது அது தடுத்தால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகிவிடும். எனவே நாங்கள் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நாங்கள் திறமையாக செயல்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் சொல்லுகிறோம். இனிமேல் சிபிஐ ஆரம்பத்திலிருந்து விசாரிக்க ஆரம்பித்தால் இன்னும் காலதாமதம் தான் ஏற்படுமே தவிர துரிதமான பலன் நிச்சயமாக கிடைக்காது என்பது எங்களுடைய முடிவு. ஹைகோர்ட் சொல்லும்போது போலீஸ் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஆனால் அதை பனிஷ்மெண்ட் வந்து ரிவர்வ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. எந்த பனிஷ்மெண்ட்டை ரிவர்வ் பண்ண தப்புங்கிறது போலீஸ் அதிகாரிகள் வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதாவது ஒருத்தரை வந்து காலங்காலத்துக்கு நம்ம பனிஷ்மெண்ட்லேயே வச்சுக்க முடியாது. ஒரு 6 மாத காலத்துக்கு அவங்கள பனிஷ்மெண்ட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் சென்சிட்டிவ் போஸ்ட் அது மாதிரி வேலைகள் கொடுக்க முடியுமே தவிர ஒருத்தரை தொடர்ந்து நம்ம வந்து பனிஷ்மெண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி என்று சொன்னால் அவங்கள வேலையை விட்டு நீக்க வேண்டியதுதான். அந்த வேலையை நீக்கிறது வந்துவே உரிய விசாரணை அமைப்புகள் மூலமாக விசாரணை நடத்தித்தான் நீக்க முடியுமே தவிர எடுத்த உடனே நிறுத்திட்டு இதே நீதிமன்றம் அவர்களை வேலையை விட்டு நீங்கள் நீக்கியது தவறு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எனவே எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கைகளை அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு நான் சென்சிட்டிவ் போஸ்ட் கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்படித்தான் எல்லா துறையிலும் பழக்கம், ஒன்றிய அரசிலும் அதுதான் வழக்கம், எல்லா மாநிலங்களிலும் அதுதான் வழக்கம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதை பின்னடைவு ஏற்படுத்தாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதிலே திருப்தியாக இருக்கிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தான் சில அரசியல் கட்சிகள் வழக்குகளை தொடர்ந்திருக்கின்றனவே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. எனவே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலுக்கு இது எந்த விதமான பின்னடைவையும் தராது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவருக்காவது தொடர்பு இருக்கும் என்று சொன்னாலும் உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி விடுவார். யாரையும் மன்னிக்க மாட்டார். 2 மாவட்ட செயலாளரும் அன்றைக்கே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். யார் வந்து நிரூபித்தாலும் எந்த தண்டனையும் சந்திக்க தயார், அதேபோல் எந்த குற்றச்சாட்டையும் சந்திக்க தயார் என்று எங்களுடைய 2 மாவட்ட செயலாளரும் அன்றைக்கே பேட்டி கொடுத்து விட்டுறார்கள். சார், இன்னைக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞரோட தமிழக அரசு செயல்பாடுகள் எல்லாம் வந்து எடுத்துக்கூடிய தலைமை நீதிபதி இந்த மாதிரி வந்து ஒரு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது என்று எதை இன்றைக்கு தலைமை நீதிபதி அல்ல, அவர் மணிப்பூருக்கு தலைமை நீதிபதி. தமிழ்நாட்டுக்கு அவர் இன்றைக்கு நீதிபதி தான். அவரை நேற்றைய 2 தினங்களுக்கு முன்னர் மணிப்பூருக்கு தலைமை நீதியரசராக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறதே தவிர இன்றைக்கு அவர் தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி தான். மணிப்பூருக்கு சென்று தான் அவர் தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கின்றார். ஆனால் எல்லா விதமான வாதங்களும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நீதிமன்றத்தை பொறுத்தது. அதன் மீது மேல்முறையீடு செய்கின்ற உரிமை உண்டு. அந்த மேல்முறையீடை வழக்கறிஞர் தான் இந்தந்த குற்றச்சாட்டுகள் அவர்கள் சொல்லியிருப்பது தவறு என்று உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமே தவிர நான் சொல்ல முடியாது. நான் சொன்னால் அது கண்டெம்ப்ட் ஆகிவிடும். வேற இந்த நேரத்தில் நம்ம வந்து டிஎம்கேக்கு ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்லுவீங்க. தொடர்ந்து கோர்ட்டில் வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுத்து திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை மட்டும் அவங்க வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இல்லைங்க, சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், சிபிசிஐடி ப்ராப்பராக விசாரிச்சிருக்குங்கிறதை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம். எத்தனையோ உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தீர்ப்புகள் மாற்றப்படக்கூடிய தீர்ப்புகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் சரியான முறையிலே வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்து
நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. சிபிசிஐடியினுடைய விசாரணை சரி என்று எங்களால் நிரூபிக்க முடியும். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. மேல்முறையீடு போவது பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். மேல்முறையீடுக்கு செல்வது என்ற ஒரு முடிவு செய்தால் அதற்குத்தான பதில்தான் இது. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவு செய்து அறிவிப்பார். தமிழக அரசு வந்து மேல்முறையீடு செய்யக்கூடாது அது எதிர்க்கட்சி வழக்கறிஞர்கள் இன்பதுரை சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய முதலமைச்சர். அவர் மற்ற வழக்கறிஞர்களோடு இன்றைக்கு பேசி ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக எடுப்பார். நான் தான் சொல்லிட்டுறேன். நான் சொன்னதில் நீங்கள் சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூருக்கு வந்து நம்ம ஜட்ஜோட தீர்ப்பே நம்ம வந்து கேள்விக்குறி ஆக்குற சூழ்நிலை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். எது மணிப்பூருக்கு நீங்கள் பேசும்போது இல்லைங்க, அவரை பற்றி சொல்கிற போது சொன்னேன். இன்றைக்கு இங்கே இருக்கிறாரு, அவர் வந்து மணிப்பூருக்கு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வில் செல்கிறார் என்று சொல்லியிருக்கிறேனே தவிர வேறு அவர் வந்து நேர்மையான நீதிபதி, எனக்கு மிகவும் வேண்டியவர், நல்ல தீர்ப்புகளை தரக்கூடியவர், இடையிலே தமிழ்நாட்டினுடைய நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய பொறுப்பு நீதிபதியாக சிறப்பாக பணியாற்றியவர், பல நீதிமன்றங்களை திறந்தவர். அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தவில்லை. நடிகர் கஸ்தூரி விவகாரத்தில் அவர் ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் நீதிபதியோட ஒய்ஃபே வந்து ஆன்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வச்சிருக்காங்க, அதுக்காக பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது சட்டத்துறை பார்த்துக்கோ. எங்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் அந்த இடத்தில் என்ன நீதியை நிலைநாட்டுவதற்கு என்ன விதமான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பார். நிச்சயமாக பின்னடைவு என்பது கிடையவே கிடையாதுங்க. எத்தனையோ வழக்குகளில் வந்து சிபிஐக்கு வந்து மாற்றியெல்லாம் வந்திருக்கிறது. இதே ஒரு பின்னடைவாக நாம் கருதவே முடியாது. நாங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இது அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு மேல்முறை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை. எனவே இது முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் பார்க்க வேண்டும். சார், அரசு மருத்துவமனையில் கத்துக்குச்சி சம்பவம் அந்த பரபரப்பு அடங்கு பண்ணி இன்னைக்கு வகுப்பறைகளை பாராட்டுகின்ற ஆசிரியர் குட்டி கொலை செய்யப்படுறாங்க சார். இது போன்ற சிலருடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் தான் எடுப்போம். ஏன்னா அந்த பையன் வந்து என்ன செய்ய போகிறான், என்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து முடிவெடுத்து நடத்த முடியாது. அது என்ன என்பதை கல்வித்துறை ஆராய்ந்து முடிவுகளை அறிவிக்கும். அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். கொஸ்டின் கேட்கலையே. அதாவது 2 தினங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சென்னையில் வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த 3 சட்டங்களை எதிர்த்து அவர்கள் கூட்டம் நடத்தினார்கள். அந்த 3 சட்டங்களும் தேவையில்லை என்பது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் கடிதங்கள் மூலமாக தெரிவித்திருக்கின்றோம். ஏன்னா நீட் தேர்வு வந்து நீட் சட்டம் ஒன்றிய அரசினுடைய சட்டம்தான். அந்த சட்டம் தேவையில்லை, அதற்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தாருங்கள் என்று சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். எனவே ஒன்றிய அரசினுடைய சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அதற்கு போய் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக திரு VP துரைசாமி அவர்கள் சட்டத்துறை அமைச்சரை கவர்னர் வந்து உடனடியாக பதவி